சீமை கருவேல மரத்தினால் என்னென்ன தீமைகள் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். சீமை கருவேல மரத்தினால் ஏற்படும் தீமைகள் அப்படின்னு நிறைய இருக்கு. மிக முக்கியமா வறட்சியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமும் இருக்கு. அதை தாண்டி வறட்சி காலங்கள்ல நிலத்தடி நீரை இம்மரம் உறிஞ்சிடுது. மற்ற தாவரங்களுக்கு, அதாவது மேல் அடுக்கில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு இது கிடைக்காத அளவுக்கு செஞ்சிருது. மற்ற மரங்களினுடைய பயன்பாட்டை போன்று இந்த மரம் சரி பயன் தருமா, சரி வறட்சி ஏற்படுத்துது, எல்லாம் ஏற்படுத்துது, ஆனா மற்ற மரம் அளவுக்காவது இது இருக்குமானா அந்த மாதிரியான ஒரு பயன்பாடும் இந்த மரத்திலிருந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாது. விவசாயம் மற்றும் ஏனைய செடிகள் தழைக்கா வண்ணம் நிலத்தை வீணடிக்கக்கூடிய நிலத்தை, ஒரு விளைநிலத்தை தரிசு நிலமாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறதாவும் இது இருக்கு. அதை தாண்டி வறண்ட நிலப்பரப்பில் 12 மீட்டர் உயரத்துடன் அடர்ந்து வளர்ந்து பெரும்பகுதியை ஆக்கிரமிப்பு செஞ்சிற ஒரு விஷயமாவும் இந்த மரத்தை பார்க்கலாம். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது பசுமையான ஒரு இடமா காட்சி தர மாதிரியான ஒரு காணல் நீர் தோற்றத்தை இந்த மரம் ஏற்படுத்தும். ஆனால் உண்மையில் இது ஒரு வறட்சிக்கான அடையாளம். நஞ்சு மிகுந்த முட்கள் இந்த மரத்திலிருந்து இருக்கு. அதை மற்ற இலைதலைகளோட உண்ணக்கூடிய விலங்குகளுக்கு இது ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆடு மாடுகள் உயிரிழப்ப கூட இதை ஏற்படுத்துற அளவுக்கான நஞ்சு முட்களை கொண்டிருக்கும். அதே மாதிரியான புல்களை அடியோடு வளர விடாமல் கால்நடைகளுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும். மற்ற மரங்கள் புல்களை வளர விடுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மற்ற மரங்களை சுற்றி புற்கள் அல்லது சிறு சிறு செடிகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த மரத்தை சுற்றி இந்த மரத்தினுடைய கிளை செடிகளை தவிர வேற எந்த செடியும் இருக்காத அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு மரமா இது இருக்கும். நிலத்தடி நீரை குறைக்கிறதோடு மழை நீரை பூமிக்குள்ள செல்ல விடாமல் தடுப்பதால் சில அரிய வகை மூலிகைகளை கூட இதை வளர விடாம செஞ்சிருது. மற்ற மரங்களுக்கு சல்லி வேர் இருக்கும் அல்லது ஆணி வேர் இருக்கும். ஆனா இந்த மரம் அப்படிங்கிறது நீண்ட அளவுக்கு, அதாவது 170 அடிக்கும் கீழாக போகக்கூடிய அளவுக்கான ஒரு வேரை கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வேர்களுடைய பக்க வேர்களும் சல்லி வேர்களும் சேர்ந்தாப்புலயே இது இருக்கிறதும் ஒரு மிக முக்கியமான பாதிப்பா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து இந்த மரம் அப்படிங்கிறது கரியமில வாயுவை மிக அதிக அளவுல வெளியிடுது. இது சுற்றுப்புற காற்று மண்டலத்தினுடைய நச்சுத்தன்மைக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்படிங்கிறது ஆய்வாளர்களோட கருத்தா இருக்கு. மற்ற மரங்கள் எல்லாம் பகல்லையாவது குறைந்தபட்சம் நமக்கு ஒரு ஆக்சிஜன் சப்ளையர்ஸே ஒரு செடிகள் மரங்கள் தான். அதுதான் நம்முடைய நாம் சுவாசித்து வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை மறுசுழற்சி செய்யறதுக்கு ஆதாரமா இருக்கும். ஆனால் இந்த மரம் அதற்கான பயன்பாட்டிலும் மிக குறைவான அளவுக்கே இருக்கக்கூடியதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதை தாண்டி நிலத்தடி நீர் மட்டும் இல்லாம காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை கூட இம்மரம் உறிஞ்சிடுது. வழக்கமா கத்தாழை மாதிரியான தாவரங்கள் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வச்சே வளரக்கூடியது. இது அதற்கான தன்மையை வச்சிருக்கிறதுனால காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கூட இல்லாத அளவுக்கு இந்த மரம் சுற்றி இருக்கிற ஒட்டுமொத்த சுற்றுப்புறத்தையும் ஒரு வறட்சி மிகுந்த சுற்றுப்புறமா மாற்றக்கூடியதுல முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் சீமை கருவேல மரத்திலிருந்து வெளியேறும் வெப்பம் உயிரினங்களுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. கிராமப்புறங்கள்ல இந்த சொல்லாடல் அதிகமா இருக்கும். அந்த கருவேல மரங்கள் பக்கத்துல எல்லாம் போகாத, குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் போகக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு சாதாரண வழக்கு இருக்கு. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் உண்மை அப்படிங்கிறது இந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை ஒரு வெப்பம் மிகுந்த பகுதியா வைத்துக் கொள்றதுனால இது ஒரு மலட்டுத்தன்மை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்கு.